Now I am going to discuss about the clinical entity கரைசூலை. ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ப்ரெசன்டேஷன், அப்புறம் சூளை நோயை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் கரைசூலையை பற்றி, அப்புறம் முக்கியமாக நான் சொல்ல போகிறது ஏன்ஷியன்ட் விஸ்டம், அந்த சூளை நோய்க்கான வரும் வழி நெடுவாத சார்பதுவன்றி சூளை வராது, அதை பற்றி ஒரு சின்ன அறிவியல் விளக்கம். அவ்வளோதான். மருத்துவத்திற்கான முறைகளை பற்றி நான் அதற்குள் போக விரும்பவில்லை. சரி, இப்போ உள்ள ப்ரெசன்ட் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு டிசீஸுமே சிங்கிள் என்டைட்டியாக நம்மகிட்ட வரப்போகிறது இல்லை. ஒன்று, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இணை நோய்கள், நீரிழிவு, இரத்த அழுத்தம், இருதய நோய், சிறுநீரக நோய், இதனுடைய காம்ப்ளிகேஷனாகவும் நம்மகிட்ட வரலாம். மெஜாரிட்டியாக இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கோமார்பிடிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நாங்கள் மருத்துவம் படிக்க வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி நிறைய கருத்தரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு இருக்காது. வாய் மூலமாக நம்ம சொல்கிறது தான் கேட்க முடியும். பொதுவாக நாங்கள் படிக்க வரக்கூடிய காலத்துலலாம் கணிப்பொறி அறிமுகமே கிடையாது. கம்ப்யூட்டர்னால் ஏதோ ராஜீவ்காந்தி வந்தப்பறம் அறிமுகப்படுத்தினாருன்னு தெரியும். பட் இன்டர்நெட் வந்தது, இதெல்லாம் வந்ததுலாம் 2000க்கு மேலே தான். அதில் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்ததெல்லாம் 2010க்கு மேலே தான். ஸோ பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு துறைக்கும் அவசியம். இப்போ எனது வகுப்பு தோழரும் அரைத்தோழருமான டாக்டர் தங்கவேல் சொல்லும்படி பரிணாம வளர்ச்சிங்கிறது மருத்துவத்துறைக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒன்று. இல்லாட்டி நம்ம இன்னும் மக்கள் நம்மளை பழமைவாதிகளாகவும் நமது மருத்துவத்தை பழமை மருத்துவமாக தான் கருதிக்கிட்டு இருப்பாங்க. சரி, so by praying Lord Almighty, Siddhas and ancestors, I am just going to topic. Dedicated to my teachers. First, ஒரு கேஸ் சம்மரி, ஒரு நோயாளியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. ஒரு 50 வயது ஆண், அவர் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான். ஒரு டீ கடையில் வேலை பார்க்கக்கூடிய மாஸ்டர். டீ மாஸ்டர்னாலே உங்களுக்கு தெரியும், காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இடைவிடாமல் நின்றுக்கிட்டே டீ ஆற்றிக்கிட்டு இருக்கணும். ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றுறது வேறு விஷயம், ஆள் இருக்கிற கடையில் டீ ஆற்றுறது அது வேறு விஷயம். ஸோ அவர் வரும் பொழுது 2 கால்களிலும் வலி, 2 கால்களிலும் வலி என்று தான் வந்தார். அந்த வலியினுடைய தன்மை என்பது ஸ்டாபிங் அண்ட் பிரிக்கிங், ஒரு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இதனுடைய வலியுடைய தன்மை பார்த்தீங்கன்னா, இட் worsens at night, நாக்டர்னல் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் த பெயின் ஆர் நைட்மேர் பெயின் அப்படின்னு சொல்லுவான். நவீன மருத்துவ புக்குகளில் நைட்மேர் பெயின் அப்படின்னு சொல்லுவான். அதே நேரத்தில் பின்முதுகு, லோ பேக் ஏரியாவிலையும் கீழ்முகுது பகுதியிலையும் குளூட்டியல் ரேஜியா, அவருடைய பிட்ட பகுதியிலும் வலி என்று தான் வந்தார். அதே நேரத்தில் அவருடைய 2 கால்கள், அதாவது என்ன சொல்கிறது, கெண்டைக்கால் சதையும் கனமாக இருக்குது. இட் worsens on walk, நடக்கும் பொழுது கெண்டைக்கால் பகுதி கனமாக இருக்குது, நடக்கும் பொழுது கால் பகுதிகள் இறுக்கமாக இருக்குன்னா என்னால் நடக்க முடியவில்லை. கிளாடிகேஷன் என்று நமது நவீன மருத்துவ பாஷையில் சொல்லுவாங்க, காஃப் கிளாடிகேஷன். அப்புறம் உறக்கம் இல்லை, நைட்மேர் பெயின் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்லெஸ்னஸ் வந்துடும். நிறைய நியூரோபதி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. ஆல்சோ டிங்லிங் இன் பாம் அண்ட் சோல்ஸ், நாட் ஏபிள் டு ஹோல்டு த செப்பல்ஸ். அவரை செருப்பை கலட்டிட்டு திரும்ப போட சொன்னால் அவரால் செருப்பை சரியாக போட முடியாது. இதுதான் அவருடைய குறிகுணங்கள். அவருடைய பழக்க வழக்கம்னு பார்த்தா, தொழில் முறையில் அவர் டீ மாஸ்டர். ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 பீடி புகைக்கும் பழக்கம். ஆல்கஹாலிசம் 20 வருடங்களுக்காக குடித்து இப்பொழுது நிப்பாட்டியிருக்கிறார். நீரிழிவு நோயாளி. நவீன மருத்துவத்துக்கான நீரிழிவு மருந்துகளும் தற்பொழுது சித்தா மருந்து எடுத்துக்கொண்டு வருகிறார். அவருடைய பொது ஜென்ரல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும், he is not anemic, there is no jaundice, no clubbing, not cyanosed, there is no edema, no lymphadenopathy. ஸோ இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா,
நம்ம சூளை நோய், கரபாத சூளை, கரசூளை, கரைசூளையை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ரிவர்சிபிள் காஸ் வந்து அனீமியா. ஒன் ஆஃப் த ரிவர்சிபிள் காஸ், ட்ரீட்டபிள் காஸ் வந்து அனீமியா. அதுக்காக தான் ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் நம்ம அனீமியா இருக்கான்னு ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணுறோம். அப்புறம் வழக்கம் போல் இக்ட்ரஸ், கிளப்பிங், சயனோசிஸ் இதெல்லாம் வந்து இருதய மற்றும் நுரையீரல் நோய்கள், பிறவி நோய்கள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. பீடல் எடிமா, இந்த எடிமா இட் செல்ஃப் நமக்கே தெரியும். கால் வீக்கம் 3 விதமான நோய்களில் பிரதானமாக இருக்கும். இருதய நோய்கள், சிறுநீரக நோய்கள் மற்றும் கல்லீரல் நோய்கள். அப்புறம் புரத ஹைப்போப்ரோட்டீனிமியான்னு சொல்லக்கூடிய புரத வளர்சிதை மாற்றத்தினான நோய்கள், இதிலெல்லாம் கால் வீக்கம் இருக்கலாம். அப்புறம் தேர் இஸ் நோ லிம்ஃப் அடினோபதி, நிணநீர் கோள வீக்கங்கள் எதுவும் இருக்காங்கிறது பார்த்தோம். ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் இது எல்லாமே இல்லை. ஸோ அவருடைய இருதய துடிப்பு எக்ஸாமினேஷன் 116/minute. பிபி 3 பொசிஷனில் பார்க்கணும். குறிப்பாக எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே பிபி வந்து நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் 3 பொசிஷனில். 160/100, சிட்டிங் 130/80, ஸ்டாண்டிங் 110/70. இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, டு ரூல் அவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். ஒரு பேஷண்ட்டை 3 நிலைகளில் வச்சு, படுக்க வச்சு, உட்கார வச்சு, நிற்க வச்சு பிபி பார்க்கும் பொழுது 20 மில்லிமீட்டருக்கு மேலே, 20 மில்லிமீட்டரை தாண்டி அந்த இரத்த அழுத்தம் குறைபாடு இருந்தது என்றால் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் நீரிழிவு நோயினால் இருக்கலாம். டயபெட்டிக் அட்டானமிக் நியூரோபதியினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். அது மாதிரி ரெஸ்டிங் டாக்கிகார்டியா, ஹார்ட் ரேட் மோர் தேன் 116/minute. அவர் இயல்பாக உட்கார்ந்துருக்கும் போதே ஹார்ட் ரேட் வந்து என்ன இருக்கும், டாக்கிகார்டியா 116/minute. நாங்கள்லாம் பொதுவாக வைவாக் போகும்போது தான் டாக்கிகார்டியா வரும், அப்போல்லாம் ரெஸ்டிங் டாக்கிகார்டியா. ரைட். இருதய இது கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் S4 கேலப் பிரசன்ட், வீசிங் பிரசன்ட். பட் அப்டமனை பொறுத்த வரைக்கும் மாஸ் இது இல்லை, பட் மைல்டு டிஸ்டென்ஷன். நோ ஆர்கனோமெகாலி, நோ மாஸ், நோ ஃப்ரீ ஃப்ளூயிட், அசைட்டிஸ் இல்லை, ஹெர்னியா எதுவும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் பார்க்கக்கூடியது. ஸோ லோகோமோட்டர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மசில் நியூட்ரிஷன், மினிமல் வேஸ்டிங் சேஞ்சஸ் போத் அப்பர் லிம் அண்ட் லோயர் லிம். இன்ட்ராசியஸ் வேஸ்டிங், இன்ட்ராசியஸ் வேஸ்டிங்னா இந்த விரல் இடைக்கு உள்ள தசைகள் இருக்காது, சூம்பி போய் இருக்கும். த தீனார் எமினன்ஸ் இஸ் லாஸ்ட். இந்த தீனார் எமினன்ஸ் வந்து பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புடைப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கும். த தீனார் எமினன்ஸ் இஸ் லாஸ்ட். அது இந்த தீனார் எமினன்ஸ் எதிரெல்லாம் இருக்காது அப்படின்னா, மோட்டார் நியூரான் டிசீஸ்னே இருக்காது. ஒரு அட்வான்ஸ் பெரிஃபரல் நியூரோபதி நோயிலையும் தீனார் எமினன்ஸ் வில் பி லாஸ்ட். அப்புறம் காப் டெண்டர்னஸ், பைலாட்ரலாக கெண்டைக்கால் சதையை அழுத்தி பார்க்கும் பொழுது காப் டெண்டர்னஸ். மத்திய நரம்பு மண்டலம் சிஎன்எஸை பொறுத்த வரைக்கும் சுயநினைவு அவருடைய இதெல்லாம் நார்மல், ஸ்பீச் நார்மல். தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் நியூராலஜிக்கல் டெபிசிட் ஆர் கிரேனியல் நர்வ் பால்சி. அடுத்தது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், சென்சரி சிஸ்டம். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடு உணர்ச்சி, வலி உணர்ச்சி மற்றும் வெப்பத்தை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன் பாம் அண்ட் சோல் பிலோ த நீ, ஆல்டர்டு பெர்செப்ஷன், வலி உணர்வு, வெப்ப உணர்வு மற்றும் தொடு உணர்வு அவருக்கு மாறுபட்டு இயல்புக்கு மாறும் நிலையில் இருக்கிறது. அதாவது ஆல்டர்டு பெர்செப்ஷன், டிமினிஸ்டு பெர்செப்ஷன்னே சொல்லிக்கலாம். லாஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் ஜாயிண்ட் சென்ஸ், deep tendon reflexes absent, superficial reflexes exaggerated. Then ataxia, அவரால் நின்று கண்ணை மூட சொன்னால் என்ன செஞ்சிருவார், கீழே விழக்கூடிய லம்பி கீழே விழக்கூடிய நிலைக்கு போவார். இந்த நியூரோபதின்னு சொல்லக்கூடிய சூளை நோயில், கரபாத சூளை நோயில் போஸ்டீரியர் காலம் சென்சேஷன்னு சொல்லுவோம். ஸ்பைனல் காலத்தில் டார்சல் காலம், இது வென்ட்ரல் காலம் இருக்கக்கூடிய அந்த டார்சல் காலம் சென்சேஷன் லாஸ்ட் ஆகும் பொழுது பேஷண்ட் ஒப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. செரிபல்லார் லீஷன்லேயே அட்டாக்சியா வரலாம். அதே நேரத்தில் பெரிஃபரல் நியூரோபதியில் போஸ்டீரியர் காலம் சென்சேஷன் போகும் பொழுது பேஷண்ட்டுக்கு அட்டாக்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேட்ராக்ட் பண்ணதுனால பீப்புள்ஸ்
போஸ்ட் இரிடாட்டமி ஸ்டேட்டஸ், லென்ஸ் வச்சதுக்கான இது கண்ணில் இருக்குது. லைட் ரிஃப்ளெக்ஸ், பகல் நேரத்தில் பார்த்ததுனால நார்மல். இந்த மாதிரி நியூரோபதி பேஷண்ட்டுக்கு ராத்திரி நேரங்களில் அகாமடேஷன் ரிஃப்ளெக்ஸ் வில் பி டிமினிஷ்ட். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா ராத்திரி அவங்க கீழே விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. லேம்ப் போஸ்ட் சைன், வாஷ் பேசின் சைன்னு நவீன மருத்துவ புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபண்டாஸ்கோபி, அவனுடைய விழித்திரையில் ரெட்டினான்னு சொல்லக்கூடியதில் கிரேடு 3 டயபெட்டிக் ரெட்டினோபதி. கிரேடு 1 அப்படின்னா அந்த ஆர்ட்ரியல்ஸும் இது பார்த்தீங்கன்னா காப்பர் வேர் ஆர் சில்வர் அப்பியரன்ஸ் நேராயும் கூட இருக்கும். கிரேடு 2 ஆர்ட்ரியல்ஸும் வீனியல்ஸும் நிப்பிங் ஆகி முடிச்சா இருக்கும். கிரேடு 3 ஹெமரேஜஸ், ஸ்பிளிண்டர் ஹெமரேஜஸ் ஆர் காட்டன் wool ஹெமரேஜஸ். கிரேடு 4 பாப்புலோஎடிமா, he is in grade 3. So blood test, hemoglobin 16.8. because of his smoking his hemoglobin இது 16.8. ESR 45 mm per hour. Total count 9,800 cells. Platelet count 3,800. Random blood sugar 270 milligram. HbA1c 10.2. Blood urea nitrogen 36. His creatinine was 1.8. ஸோ லிப்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்லிப்பிடீமியா, டோட்டல் கொலஸ்ட்ரால் 210, HDL 32, TGL 280, LDL 144 அண்ட் VLDL 34. LFTயில் ஆல்பமின் 3 mg, யூரினில் ஆல்பமின் 1+, சுகர் 2+, டெபாசிட் 2 to 4 cells. ஸோ எக்ஸ்ரே செஸ்ட், மைல்டு கார்டியோமெகாலி, பைலேட்ரல் எம்ஃபைசீமா. USG அப்டாமனில் கிரேட் 1 மெடிக்கல் ரினல் டிசீஸ் அண்ட் ஃபேட்டி லிவர். ECG நார்மல் சைனஸ் ரிதம், டாக்கிகார்டியா, எவிடன்ஸ் ஆஃப் CAD ஆண்ட்ரோலேட்டரல் வால் இஸ்கீமியா இருக்கு. லெஃப்ட் லோயர் லிம் ஆர்டீரியல் டாப்லர் சிஸ்டம், சிக்னிஃபிகண்ட் ஃப்ளோ ரிடக்ஷன் பிலோ போத் பாப்புலேட்டியல் ஆர்டரி கீழே ஃப்ளோ ரிடக்ஷன் சிக்னிஃபிகண்டாக இருக்கு. அதனால தான் அவனுக்கு அந்த காஃப் மசில்ல டெண்டர்னஸ். லெஃப்ட் லோயர் டாப்லர் வீனஸ் சிஸ்டம், லோயர் லிம் டாப்லர் வீனஸ் சிஸ்டம் பெர்ஃபரேட்டார் இன்கம்பிட்டன்ஸ், அதாவது நாள விபாத நோய்க்கான இது ஃபைண்டிங்ஸ் அதில் இருக்குது. தேர் இஸ் நோ DVT அட் ப்ரெசன்ட். NCS நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடியில் வந்து நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி இஸ் டிலேட் இன் ப்ரொபோர்ஷன் டு த லென்த் இன் போத் லோயர் லிம் நர்வ்ஸ். ஸோ வித் திஸ் ஃபைண்டிங்ஸ் வி சம் அப் த இம்ப்ரெஷன். அவருக்கு மதுமேக நோய், டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ், டிஸ்லிபிடீமியா, இருதய நோய், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்களுடைய நோய், டயபெட்டிக் நெஃப்ரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, அதில் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இன்வால்மெண்ட், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இன்வால்மெண்ட், டயபெட்டிக் வாஸ்குலோபதி. சரி, இவ்வளவு இருக்கிறவர் ஏங்கிட்ட ஏன் வந்தார் அப்படின்னா கை கால்களில் எரிச்சல் குத்தல் அப்படிங்கிறதோட தான் வந்தார். ஸோ அவருடைய கோமார்பிடிட்டி நிறைய இருக்கிறதுனால நாம் கொடுத்தது வந்து வாலுழுவை தீநீர், நரம்புகளை உரமாக்குவதற்கு அமுக்ரா டேப்லெட்ஸ், சீந்தியல் சர்க்கரை, திரிபலா சூரணம், மதுமேக சூரணம், அலாங் வித் அலோபதி டிஎஸ் ஆல்ரெடி டேக்கன். ஸோ இதுதான் அவருடைய கிளினிக்கல் ஃபோட்டோகிராஃப். அவருடைய காலை பார்த்தீங்கன்னா பாதங்கள் வறண்டு போயிருக்கு, அங்கங்கே பாருங்கள் சின்ன சின்ன இதாக இருக்கும், பால் உண்ணியாக இருக்கும் அவருடைய பாதங்கள். இதுதான் டிப்பிக்கல் நியூரோபதிக் ஃபுட் ஏர்லி ஃபேஸ். இது கால் டிஸ்கலரேஷன், ஃபுல்லாக கருத்து போய் இருக்கும். மசில் வேஸ்டிங், 2 காலையும் பார்த்தீங்கன்னா கெண்டைக்காலுக்கு கீழே மசில் நல்லா வேஸ்டாக இருக்கும். அந்த கால் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஷாம்பைன் பாட்டில் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்வெர்டட் ஷாம்பைன் பாட்டில் அப்பியரன்ஸ். இந்த காலை பார்த்தீங்கன்னா வேஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் ஷாம்பைன் தண்ணி பாட்டில் கவுத்தி வச்சுருப்பாங்க, ஷாம்பைன் பாட்டில்னு, அதை கவுத்தி வச்ச இது இருக்கும். இதுதான் அவருடைய கிளினிக்கல் ஃபோட்டோகிராஃப். நெக்ஸ்ட், இப்போ அந்த பேஷண்ட்டுடைய ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். நம்மகிட்ட வந்தது வந்து டிங்லிங் சென்சேஷன், ப்ரிக்கிங் பெயின் இன் த போத் லோயர் லிம்ஸ். நடந்தால் கெண்டைக்கால் சதை கனமாக இருக்குன்னு வந்தது. அதுக்கு எவாலுவேட் பண்ணும்போது அவருக்கு இத்தனை வகையான வியாதிகள் இருக்கிறதாக நாம் கண்டறியப்பட்டுருது. ஸோ இதை நம்ம கரவாத சூளை அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். கரவாத சூளையில் ரிவர்சிபிள் காஸ் அப்படின்னா அனிமியா, எனி டெஃபிஷியன்சி ரிவர்சிபிள் காஸ். என்ட்ராப்மெண்ட் நியூரோபதி எதுவும் இருந்ததுன்னா ரிவர்சிபிள் காஸ். மற்றபடி மெட்டபாலிக் டிசீஸில் வரக்கூடிய எல்லாமே, டயபெட்டிக் இந்த மாதிரி டிசீஸில் வரக்கூடிய எல்லாமே வந்து ரிவர்சிபிள் கிடையாது, ப்ரோக்ரஸிவாக தான் இருக்கும். ரைட்.
Now go on to சூலை. சூலை is a syndrome of pain. Pain syndrome நம்ம இதில் எடுத்துக்கலாம். Excruciating pain syndrome or complex pain syndrome or chronic pain syndrome. சூலைங்கிற ஒரு டிசீஸ் வந்து இட்ஸ் a single entity inviting multiple specialty for the treatment. ஒரு சின்ன சூலைங்கிற ஒரு சின்ன சிம்டமாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை சிண்ட்ரோமானா எடுத்துக்கலாம். அந்த ஒரு கொறி குணத்திற்கு நாம் அடிப்படை ஃபேமிலி ஃபிசிஷியனில் ஆரம்பித்து ஒரு நரம்பியல் நிபுணர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் வைத்தியத்துக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நோய் நிலை. ஸோ பெயின் இஸ் எ எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். பார்த்தீங்கன்னா இன்டாலரபிள் பெயின். சம்டைம்ஸ் த பேஷண்ட் மே அந்த பெயின் தாங்க முடியாமல் டிப்ரெஷனில் இருக்கும்போது செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவான். ஏன்னா ராத்திரி தூங்க முடியாது. இவங்க ஃபுல்லாக ராத்திரி தான் ஆஸ்பத்திரிக்கு வந்து நிற்பான். ஸோ நம்ம புக்கு பிரகாரம் சூளைக்கு டெஃபினேஷன் வந்து தாங்க முடியாத வலி, குத்தல், முறுக்கல், குடைதலோட உள்ளது. பெயின் ஆஸ் தட் ஆஃப் ஷார்பிங் வித் ஷார்ப் வெப்பன். சூலம்ங்கிறது தெரியும், சிவபெருமான் கையில் இருக்கும், அம்மன் கையில் இருக்கும், ஷார்ப் வெப்பன். ஸோ சூலத்தால் குத்துவது போன்ற ஒரு வலி. நம்மளுடைய மருத்துவத்தில் அதை 15 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய காரணத்தை பொறுத்தும், அது பாதிக்கக்கூடிய உறுப்புகளை பொறுத்தும், அது வந்த நோய் ப்ரெசன்டேஷன், கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகுது, சைட், அதை பொறுத்தும், அதுக்கப்புறம் என்ன உறுப்புகளை பிடிச்சிருக்கு, முக்குற்ற வேறுபாடாகவும் 15 விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய காரணம் என்ன வரும் வழின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட். நம்ம புக்கு பிரகாரம் இம்ப்ரிசன்மெண்ட். ஏன்னா சிறையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து இருக்காது, போதுமான ஓய்வு இருக்காது, போதுமான காற்று இருக்காது, சுகாதார குறைவு எல்லாமே இருக்கும். ஹாட் ஃபுட் ஸ்டெப்ஸ், கன்சியூமிங் ஹாட் ஃபுட் ஸ்டெப்ஸ், மிக சூடான உணவுகள். பிறகு டிப்ரெஷன், மனநோய் காரணமாக தன் வன்மைக்கு வீரிய செயல்களை செய்தல், அதான் அக்கஸ்டம்டு எக்ஸர்ஷன். துவர்ப்பி, புளிப்பு துவர்ப்பு உள்ள உணர்வுகளை உண்ணல், ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ஃபுட். ரெண்டாவது ஸ்மோக்கிங். ரெண்டாவது இன்டல்ஜிங் இன் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம புக்கில் நிறைய சொல்லியிருப்பான். வயசான ஆட்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, பிச்சைக்காரர்களுக்கு உணவு தர மாட்டாங்க, மரம் வெட்டுவாங்க. இந்த மாதிரி செய்கிற எல்லா வியாதி குறிவினங்களையும் என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி காரணங்களை சொல்லி இவங்களுக்கு இந்த வியாதி வரும் அப்படின்னு போடுவான். ஸோ இன்டல்ஜிங் இன் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி இருக்கும் வியாதிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு ஹைப்போதட்டிக்கல் ஆக்சிஸ், சைக்கோ இம்யூனோ ஆக்சிஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜிங் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் யாருமே வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான், பட் உள்ளே பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பான். அந்த ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது கேட்டகாலமின் ஓவர் ஆக்டிவிட்டினால உடம்புடைய அனபாலிக் ப்ராப்பர்ட்டியே போயிடும். நம்ம இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய அனபாலிக் ஹார்மோன் இன்சுலின், அதுக்கப்புறம் மெலட்டோனின், இந்த ரெண்டுடைய இதே போயிடும். இந்த ரெண்டு போகும்போது எல்லாமே என்ன ஆகும், எல்லா வியாதிகளும் ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். த கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ் வில் டேக் த பாடி அண்டர் தேர் கண்ட்ரோல். கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ் வரும்பொழுது பாடியோட ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் எல்லாமே போயிடும், இம்யூனிட்டி எல்லாமே போயிடும். ஸோ அதான் இன்டெலிஜிங் இன் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம புக்கில் அந்த காலத்திலே என்ன சொல்லியிருக்காங்க, மரத்தை வெட்டினவன், பச்சை மரத்தை வெட்டினவன், குழந்தைகள் வயதானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காதவன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்மாரல் ஆர் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவனுக்குலாம் அந்த வியாதி வரும்னு போட்டிருப்பான். அப்புறம் ட்ரக் இன்டியூஸ்ட், எந்த ட்ரக்கும் இருக்கலாம், குயினோலோன்ஸ், மெட்ரோனடசால் என்ன, அதுக்கப்புறம் நிறைய கீமோதெரபட்டிக் ஏஜென்ட்ஸ். அலோபதி டாக்டர்ஸ் வழக்கம் போல் அர்சனிக்கல் நியூரோபதி அப்படிம்பாங்க, அர்சனிக்கல் நியூரோபதி. இதை ஒரு பேஷண்ட்டை நான் ரெஃபர் பண்ணும்போது கூட அவர் உனக்கு எதுவும் பஸ்பஜந்திரம் கொடுத்தாருந்தான் அந்த டாக்டர் என்கிட்ட கேட்டார். ஸோ ட்ரக் இன்டியூஸ்ட் எதுலேயும் வரலாம், எல்லா ட்ரக்குக்கும் வரலாம். ஆல் ட்ரக் ஹேஸ் ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன். பக்க விளைவு இல்லாத மருந்து என்பது எங்கேயுமே கிடையாது. எல்லா ட்ரக்குக்கும் எஃபெக்ட்னு ஒன்று இருந்தால் சைடு எஃபெக்ட் கட்டாயம் இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லைனாலும் மருந்து இல்லை, எஃபெக்ட் இல்லைனாலும் மருந்து இல்லை. ஸோ நம்ம மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 15 வகையாக சொல்லியிருக்காங்க. மேகசூளை, முறிசூளை, வாதசூளை, பித்தசூளை, கபசூளை, ஆமசூளை, உக்காரசூளை, குன்மசூளை, உலர்த்து சூளை, நிதம்ப சூளை, கரை சூளை, சுரசூளை, பக்கசூளை, கர்ப்பசூளை அண்ட் தூரசூளை. ஒரு ஃபேமிலி ஃபிஷின், ஒரு ஜென்ரல் ஃபிஷினாக இருக்கவட்ட நம்மகிட்ட பெரும்பாலும் வர்றது கரை சூளை தான் அதிகம் வருவாங்க. ஸோ சூளை நோயை பற்றிய நோய் வரலாறு அப்படின்னு பார்த்தா தேவாரத்தில் அப்பர் பெருமான் சொல்லியிருப்பார், தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன்.
அவர் சூளை நோய் வந்த பிறகு தான் சிவபெருமான் அவரை ஆட்கொண்டார், அவரும் சைவ மதத்துக்கு திரும்பினார்னு வரலாற்று குறிப்புகள். அதுபோக நம்ம பக்தி இலக்கியங்களில் கந்த சஷ்டி கவசத்தில் ஆரம்பித்து சண்முக கவசத்தில் ஆரம்பித்து முருகனுக்கான அனைத்து துதிகள்லையும் இவங்க சூளை நோய்களை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். இந்த மாதிரி இதை சொன்னால் அந்த நோய் போகும், இந்த நோய் போகும்ட்டு. அது எல்லாமே என்ன, த ஆக்டிவேஷன் ஆஃப் த சைக்கோ இம்யூனோ ஆக்சிஸ். இன்றைக்கி ஃபாரினில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபுல்லாக இன்டர்செசரி ப்ரேயர் குரூப்னு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ ஐசியூவில் ஆரம்பித்து எல்லா வார்ட்லேயும் போய் பேஷண்ட்டுக்கு ப்ரேயர் பண்ணி கன்சோல் பண்ணிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஃபாரினில் நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலை விட ஹாஸ்பிட்டலில் தான் அதிக பிரார்த்தனைகள் செய்வாங்க. கோயிலை காட்டிலும் ஆஸ்பத்திரி. அதான் சொல்லுவாங்க, the walls of the hospital had more prayer than the walls of the temple. ரைட். நம்ம புக் பிரகாரம் சூளை நோய்க்கான முன்குறிகுணங்கள் ப்ரோட்ரோமல் சிண்ட்ரோம்ஸ், சில்ஸ், நேசல் கட்டார், ரெட் ஐஸ், லோ கிரேட் ஃபீவர், ஃபேட்டிக், அஸ்தீனியா, மலைஸ், ஆர்த்ராலஜியா அண்டு காஸ்டாலஜியா. இது எல்லாமே நோய் வருவதற்கான முன்குறிகுணங்கள். இது எல்லாமே ஆரிஜின் பார்த்தா, இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஒரு இன்ஃபெக்ஷனுடைய துவக்கமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், இதனுடைய கிரிட்டிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நோய் தீவிரமடையும் நிலையில் பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஃபீவர், வாமிட்டிங், ஹெடேக், இந்த 3 வந்துருச்சுனாலே என்னது, ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்ட் சென்சோரியம், அப்புறம் டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், பட்டுன்னு ஃபெயிண்ட் அட்டாக், காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன், டெலிரியம், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் காம்ப்ளிகேஷன். நம்ம புக்குகளில் நிறைய இடங்களில் ஜன்னின்னு சொல்லுவாங்க. நம்ம புக்கில் நிறைய மரண குறிகுணங்களில் இந்த டெலிரியத்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆல்டர்ட் சென்சோரியம், டெலிரியம் இன் கிரிட்டிக்கல் கேர் இல்னஸை வந்து உலகத்திலேயே நம்ம நோய் நாடல் புக்கில் மாதிரி வேறு நியூராலஜி புக்கில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மரண குறிகுணங்கள் நம்ம புக்கில் டாக்டர் சண்முகவேல் எழுதுனது வந்து முழுக்க வெஸ்டர்ன் டெக்ஸ்ட் புக்ஸில் கூட அவ்வளோ அழகாக ஒரு கிரிட்டிக்கல் கேர் டெலிரியம், ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸில் ஒரு டெலிரிய என்செஃபலோபதியை பற்றி நவீன மருத்துவ புக்கில் கூட இருக்காது. நம்மளுடைய புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம நோய்நாடல் புக்கில் டாக்டர் சண்முகவேலு வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். த ஸ்டேஜஸ் ஆஃப் என்செஃபலோபதி, அவருடைய ஆல்டர்ட் சென்சோரியத்தில் ஆரம்பித்து கோமா வரைக்கும் போகக்கூடியதை அந்த நவீன மருத்துவ டெக்ஸ்ட் புக்கில் கூட பார்க்க முடியாது, நம்ம நோய்நாடல் புக்கில் பார்க்கலாம். அப்புறம் ஆஸ் அ குன்மத்தியை தொடர்ந்து வரக்கூடிய சூரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஆன்செட் ஆஃப் சிவியர் அப்டாமினல் பெயின், வாமிட்டிங் அண்ட் மேசிவ் ஜிஏ ப்ளீட் அண்ட் டெத். ரத்த வாந்தி எடுப்பான், இல்லை மலம் கருப்பாக உடனே போகும், இல்லை மலம் சிவப்பாக போய் உடனே டெத் ஆகும். ஸோ இதுதான் சூளை நோயினுடைய பொது குறிகுணம். ஸோ நம்ம எடுத்தது கரைசூளை. கரைசூளை, கரசூளை, கரபாத சூளை, கரவாத சூளைங்கிறது நோயுடைய சினானிம்ஸ், வேறு பெயர்கள். அஃபெக்ட்ஸ் அண்ட் அப்பர் அண்ட் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், கரங்களும் பாதங்களும் பாதிக்கப்படக்கூடியது, எக்ஸ்பெஷலி பாம் அண்ட் சோல். மென் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் விமன் ஆர் வல்னரபுள். அதற்கான அறிவியல் விளக்கம் பின்னால் இருக்குது. ஏர்லி டயக்னோசிஸ் சேவ்ஸ் த பேஷண்ட் குயிக்லி. ஏர்லி டயக்னோசிஸ் வில் சேவ்ஸ் த பேஷண்ட். அப்படி இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் த மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி வில் பி ஹை. இதை பற்றி யூகிமினி சொன்னது, மாசற்ற கரைச்சூளை வன்மை கேளாய், மறு உதிரந்தான் திரண்டு தோலை பற்றி தேசற்ற வளையம் போல் திரண்டு நொந்து. மறு உதிரந்தான் திரண்டு தோலை பற்றி. ஸோ இதெல்லாம் வாதம், நெடுவாத சார்பன்றி சூளை வராது அப்படிங்கிற ஒரு ஹைபாத்திஸனுடைய எக்ஸ்பிளனேஷன் இந்த பாட்டிலே சொல்லியிருக்காரு. மாசற்ற கரைச்சூளை வன்மை கேளாய், நோயுடைய தன்மைக்கலான்னு சொல்லலை, நோயுடைய அவர் ஆரம்பிக்கும் போதே யூகி முனிவர் வந்து நோயுடைய வன்மைன்னு தான் சொல்கிறாரு. நிறைய இடத்துல தன்மை சொல்லியிருக்காரு. இந்த நோயை சொல்லும்போது கரைச்சூளை வன்மை கேளாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. வன்மைனா என்ன, சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ். மறு உதிரந்தான் திரண்டு தோலை பற்றி, சப்குட்டேனியஸ் ஸ்டேசிஸ் ஆஃப் பிளட், தோலுக்கடியில் உதிரம் திரண்டு நிற்கும். தேசற்ற வளையம் போல் திரண்டு நொந்து. தேசற்ற வளையம் போல்னா அந்த நரம்பெல்லாம் புடைச்சி ஸ்ப்ரிங்கு காயில் மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா வலை மாதிரி சடச்சடையாக இருக்கும். நம்ம வெரிகோஸ்வின் கால்கள் காரணம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி சிறந்திருந்த நரம்பு வழி தங்கி தங்கி, ப்ரொலாங்டு ஸ்டேசிஸ், சிறந்திருந்த நரம்பு வழி தங்கி தங்கி, கேசற்ற நோவாய் கீழ்முதுகை பற்றி, கெட்டியாய் வலித்துமே நோவும் உண்டாம், காசற்ற கைகாலும் வலியதாகும், கருத்தெழுந்து மேனியுமே கருகும் பாரே.
அவர் கரைச்சூலை பற்றி சொல்லும்போது எதெல்லாம் சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு சப்குட்டினியஸ் கேப்புலரி வெசல்ஸ்லாம் என்ன ஆகும், கேப்புலரி பிளட் ஃப்ளோ பாதிக்கப்பட்டு ஸ்டேசிஸ் ஆஃப் பிளட்ஸ் இந்த கேப்புலரிஸ். அதுக்கப்புறம் வெயினை சொல்கிறாரு, தேசற்ற வளையம் போல் திரண்டு நொந்து. அதுக்கப்புறம் நரம்பு ஒளி தங்கி தங்கி கேசற்ற நோவாய் கீழ் முதுகை பற்றி. கீழ் முதுகை பற்றி வலி வந்தது அப்படின்னாலே we have to think of 3 organs. ஒன்று மஸ்குலர், இன்னொன்று வாஸ்குலர். வாஸ்குலரை பொறுத்த வரைக்கும் அயோட்டிக் அனூரிசத்தில் ஆரம்பித்து லெரிஷ் சிண்ட்ரோம் வரைக்கும் we have to think of. அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அது இது இதெல்லாம். ஸோ நோவாய் கீழ்முதுகை பற்றி கெட்டியாய் வலித்துமே நோவும் உண்டாம், காசற்ற கைகாலும் வலியதாகும். ஹெவினஸ் ஆஃப் லிம்ஸ், காப் மசில் டெண்டர்னஸ் அண்ட் ஹெவினஸ் ஆஃப் லிம்ஸ். கருத்தழிந்து மேனியுமே கருகும் பாரே. வாத உடலின் கருத்து போகிறது காரணம், வாத நோய் பாதிப்பில் உடல் கருக்கிறது காரணம் டிஃபெக்டிவ் பிளட் சப்ளை, அதான் கருகும் காரணம், இஸ்கீமியா. ஸோ மேனியுமே கருகும் பாரே. ஸோ நம்ம புக்கில் சொன்னது எல்லாமே சயின்டிஃபிக் பேஸ். த ஏன்சியன்ட் விஸ்டம் இஸ் பியூர்லி சயின்டிஃபிக். ஸோ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், பெயின் ஆஸ் தட் ஆஃப் ஸ்டாபிங் வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், pricking pain, burning sensation of the pain, sweating in palm and sole may vary according to the cause. அந்த நோயினுடைய காசை பொறுத்த வரைக்கும், சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இட் ஆல்வேஸ் கன்சிடர் ஆன் த அல்டிமேட் காஸ் ஆஃப் த டிசீஸ், நாட் ஓன்லி ப்ராக்சிமேட் காஸ். இன்னைக்கு அலோபதியில் நிறைய இதுக்கு அல்டிமேட் காசை நோக்கி அவங்க நம்மளை பார்த்து நம்ம முன்னே வராங்களே தவிர மெஜாரிட்டி சிம்டமேட்டிக் ப்ராக்சிமேட் காஸ் தான் ஓடிட்டு இருக்கு. பட் நம்ம மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இட் வில் ட்ரீட் த அல்டிமேட் காஸ். ஸோ அதனால தான் என்னாச்சு, த இல்னஸ் பிகம் கிரானிசிட்டி, த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் ஆல்சோ பிகம் கிரானிக். அடுத்து இதனுடைய பெத்தோஃபிசியாலஜி, இந்நோயினுடைய பெத்தோஃபிசியாலஜி என்ன அப்படின்னா, குறிப்பாக கரவாத சூளைக்கான இது அழல் குற்றம். இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்கின், தோலை முதலில் பாதித்து தோலுக்கு அடியில் சப்கியூட்டேனியஸ் பிளேனில் கேப்புலரி ஸ்டேசிஸ், அதனால தான் ஊரல், இச்சிங், சொரிப்பு எல்லாமே வரும். அப்புறம் என்காஜ்மெண்ட் ஆஃப் வெசல்ஸ் சச் அஸ் வெயின்ஸ் ஆர் காயில்டு ஸ்ப்ரிங் ஆர் நெட்டட் அப்பியரன்ஸ், டார்ச்சர்ஸாக இருக்கும், நரம்பு புடச்சி சுருண்டு போயிருக்கும். த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் இன் போத் அப்பர் லிம் அண்ட் லோயர் லிம், லோ பேக் ரீஜியன், பேர்னிங் சென்சேஷன் அண்ட் பிளாக் இஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்கின். இது அவ்வளவுதான் இந்த அழல் குற்றம் பாதிக்கப்பட்டு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கரைசூலை நோயில். ஸோ 3 த முக்குற்ற மாறுபாடுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெடுவாத சார்பது வென்றி சூளை வராது. அப்புறம் தசநாடி பாட்டுகளில் வாதமிடும் நாடி தோண்டில் அந்த பாட்டிலையும் சூளை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாங்கான வாதத்தில் சேத்தும நாடி பரிசுத்தால் அத்திசிரம் இழைப்பிழை, அதுலேயும் வெடி சூளைன்னு வரும். அப்புறம் திருத்தமாம் வாதத்தோடே தீங்கோடு பித்தம் சேரில் பொறுப்புகள் தோறும் நொந்து போதமே பிடிக்கும் சூளை. ஸோ வாதத்தோட சேர்ந்து பித்தமும் சேரும் பொழுது சூளை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் சிறப்பான பித்தத்தில் வாரம் நாடி அந்த பாட்டிலையும் சூளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தானமுள்ள சேத்துமம் தான் இலையில் வெப்பு சயம் இலை இருமல் மந்தாரகாசம், அதுவும் சூளை நோய்க்கு வர்றதுக்கான அந்த பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. கண்டாயோ ஸ்லேர்பணத்தில் வாத நாடி, ஸோ கபவாத நாடி வந்துட்டாலுமே விஷசூளை விடசூளை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் சூளை வந்துடுது. ஸோ ஒரு பெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு வலி அப்படின்னா நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லலாம் அவரை கிளினிக்கலாக எக்ஸாம் பண்ணணும். சொமேட்டிக்காக ஃபஸ்ட்டு விசரல், உள் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு வலி வருதா, போனி ஆர்ஜின் எலும்பு சார்ந்த வலியா, அடுத்து மஸ்குலர் மசில் பெயின், மசில் ஸ்பேசம் ஆர் ஃபைப்ரோமயோசைட்டிஸ் அந்த மாதிரி வரக்கூடிய தசை சார்ந்த வலியா, வாஸ்குலர் பெயின்னா பெரிஃபரல் ஆர்ட்ரி டிசீஸா பெரிஃபரல் வீனஸ் டிசீஸா என்னங்கிறது பார்க்கணும். அப்புறம் கேப்புலரிஸில் வரக்கூடிய ரெய்னார்ட்ஸ் ஃபினாமினன், அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி கொலாஜன் டிசீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் டிப் மாத்திரம் திடீர்னு ப்ளூவாக இருக்கும். நம்மகிட்ட வருவான், சார் கலர் திடீர்னு ப்ளூவாக இருக்குது அப்படிமா. நாளும் சொல்லியிருப்பான் வேட்டிக்கு சாயம் போட்டேன் நீளம் போட்டேன் அதனால் இருந்துட்டு, திடீர்னு பார்த்தா அவனுடைய கை விரல் நீளம் ப்ளூ கலரில் இருக்கும், கொஞ்ச நாளில் கருத்து போயிடும், ஆம்புடேஷன் வரைக்கும் போயிடும். ஸோ வாஸ்குலர். அப்புறம் சாஃப்ட் டிஷ்யூஸ், ஸ்கின்னு, சப்குட்டினியஸ் மெம்பரன் இதெல்லாம்.
அதுக்கப்புறம் இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு வியாதியே இல்லை அப்படின்னா தான் கடைசி மனநோய்க்கு வரணும் ஃபங்க்ஷனல். முதல்ல ஆர்கானிக் காசை 99.99 ரூல் அவுட் பண்ணாமல் எந்த ஒரு பேஷண்ட்டையும் நாம் வந்து ஃபங்க்ஷனல்னு லேபிள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த நோய் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், இம்யூன் சிஸ்டம் மீடியேட்டட், கேன்சர்னால் வரக்கூடிய இன்வேஷன், ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி, இர்ரேடியேஷன் டு எனி ரேடியோதெரபட்டிக் ஏஜென்ட், அப்படி இல்லாட்டா வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிறவன், எனி ரேடியேஷன் எக்ஸ்போஷர், அட்டாமிக் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறவன், கெமிக்கல் எக்ஸ்போஷர், கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவன், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஸ்பெசிஃபிக் காசஸ்க்கும் வரணும். இன்ஜுரி இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு தான் இது நான் ஸ்பெசிஃபிக் காசுங்கிறத ரூல் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சூளை நோயுடைய குறிகுணங்கள் பார்த்தா அவன் சொல்கிற வந்து கைகால் எரிச்சல் ரொம்ப எளிமையாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளினிக்கலாக எவாலுவேட் பண்ணும் பொழுது ஸோ த சிம்டம் பிகம்ஸ் லீட் டு த சிண்ட்ரோம். ஸோ நெடுவாத சார்பின்றி சூளை வராது. அதனுடைய சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காமனஸ்ட் காஸ் வந்து இன்ஃப்ளமேஷன். த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த inflammation resulting from release of the certain pro-inflammatory chemical signals. So neurochemical transmission, வலிங்கிறது என்ன? ஒரு வலி உணர்வை நம்ம உடம்புக்கு தெரியப்படுத்துறது, வலிக்குதுங்கிற நமக்கு மூளை தெரியப்படுத்துறது வந்து ஒரு நியூரோகெமிக்கல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக. அந்த நியூரோகெமிக்கல் டிரான்ஸ்மிஷனில் ஃபர்ஸ்ட் த இன்ஃப்ளமேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ரிலீஸ் ஆஃப் த சர்டைன் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி கெமிக்கல் சிக்னல்ஸ். நோய் வர முன்னாடியே ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி நம்ம உடம்புல ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸ் நிறைய இருக்குது, அது ரிலீஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹைப்பர் சென்சிடைசேஷன் ஆஃப் த பெயின் ரிசெப்டார்ஸ், இது அதில் முக்கியம். சூளை நோயில் இந்த சுருக்குன்னு குத்துறது, சூலாயத்தினால குத்துறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹைப்பர் சென்சிடைசேஷன் ஆஃப் த பெயின் ரிசெப்டார்ஸ், அதாவது வியானன் பாதிப்பு. Dysfunction of the local vasoconstriction, dysfunction of the local vasodilatation. So vasomotor symptoms, arterial smooth muscle ப்ராப்பராக கான்ட்ராக்ட் பண்ணாது, ப்ராப்பராக டைலேட் பண்ணாது. அதுக்கப்புறம் மால் அடாப்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடல் இயக்கத்துக்கு அடிப்படை, நடக்கிறது, வைக்கிறது, ஓடுறது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து வாதம் தான் சொல்லியிருப்பாங்க. வாதம் வாழுமிடம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இடகலை, அபானன், சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நெடுவாத சார்புதின்றி சூளை வராது. ஸோ அப்நார்மல் நியூரோகெமிக்கல் டிரான்ஸ்மிஷன், த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். இது எதனால் வருது அப்படின்னா, burning sensation, stabbing or grinding pain, throbbing pain out of proportion to the severity of the initial injury. So the injury may become minimal, but the கரசுதை பேஷண்ட்டுக்கு the pain ஓட perception of pain intensity will be high. ஸோ அதான் வந்து அப்நார்மல் நியூரோகெமிக்கல் டிரான்ஸ்மிஷன். மூவிங் ஆர் டச்சிங் த limb is disproportionately painful. அல்லோடைனியா, காலம் முட்டை மடக்க சொல்லும்போது கூட ஆணு கத்துவான், பட் அவனுடைய நீல வந்து எந்த விதமான சேஞ்சஸ் கூட நமக்கு மினிமல் ஓயே தான் இருக்கும், அதை மடக்கும் போதே அவன் கத்துவான். அல்லோடைனியா பிகாஸ் ஆஃப் த மசில் ஸ்பாசம். அதர் ஃபைண்டிங்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிஸ்யூஸ், ஏன்னா அந்த நியூரோபதி பேஷண்ட் இந்த வலி காரணம் என்ன ஆகுன்னா டிஸ்யூஸ்டு அட்ரோஃபியா, டிஸ்யூஸ் சொல்லிங் இருக்கும், இன்க்ளூடிங் சொல்லிங் அண்ட் ஸ்டிஃப்னஸ், லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு பெரிஃபரல் நியூரோபதியில் இருக்கும். அண்ட் டிஸ்யூஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ் டு த ஸ்கின். நாட்பட்டு அவன் என்ன அவன் வலின்ட்டு நடந்தால் கால் கீழே மிதித்தா என்ன மாதிரி இருக்கும், சாணிலேயோ மெத்தையிலேயோ மிதித்த மாதிரி இருக்கும். அதனால் அவன் பாதி ராத்திரி பாத்ரூம் போகிறது கூட என்ன செய்வான், எந்திரிச்சு போகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால தான் டெம்பரேச்சர் சென்ஸ், இது ஸ்வெட்டிங், அப்புறம் வந்து டெக்ஸ்சர் அண்ட் போன்ஸ், இது எல்லாமே இந்த ஒரு கரை சூளை பேஷண்ட்டுக்கு பாதிக்கப்படுகிறது. கரவாத சூழலில் பார்த்தீங்கன்னா நியூரோபதிக் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, போன் வரைக்கும் பாதிச்சிடும். ஆமாம், பெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம கரசூலைன்னு சிம்பிளாக சொல்லிட்டோம், பட் இந்த பெயின் சிம்டம் வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணி போகும்போது இட் வில் லீட் டு த மல்டி ஆர்கன் இன்வால்மெண்ட். அப்புறம் இம்யூன் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன். த இன்ஃப்ளமேஷன் லீட்ஸ் டு த ஆல்ட்ரேஷன் ஆஃப் பெயின் பெர்செப்ஷன் ப்ரப்போஸ் டு பிளே த important roles. The persistent pain and perception of non-painful stimuli as painful, as thought to be called by
caused by the inflammatory molecules, interleukin 1, interleukin 2, TNF alpha and neuropeptide substance P, peripheral nerves. இது எல்லாமே வந்து அந்த வலி ஒரு pricking pain or stabbing painக்கான காரணம் வந்து altered pain perception and the non-painful perception of non-painful stimuli become painful stimuli. இது அவ்வளவு காரணம். This release may be caused by the inappropriate contact between the sensory and motor fibers at the affected site. The inappropriate crosstalk between, so the neuronal transmission, neuronal synaptic junction la pathina inappropriate neurochemical transmission nala da the non painful stimulus become the painful stimuli. நம்ம கையில் ஒன்றுமே ஊசி கூட வச்சு குத்தியிருக்க மாட்டோம், விரலால் தொடும்போது கூட ஆன்னு கத்துவான். அதுக்கு இதுதான் ரீசன். Then the neurogenic inflammation. The clinical features of neurogenic inflammation என்ன அப்படின்னா nociceptive sensation which cause the extreme sensitivity or allodynia. Then vasomotor dysfunction. வாசோமோட்டார் டிஸ்ஃபங்க்ஷன் நம்ம மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாதம் தான் முக்கியமாக. வாசோமோட்டார் டிஸ்ஃபங்க்ஷன் காரணம் வாத குற்றம். Vasomotor dysfunction, blood flow problems which can cause swelling and discoloration, maladaptive neuroplasticity. அதாவது இந்த neuroplasticity where the brain changes and adapts with the constant pain signal. அந்த நியூரோபதி வியாதி வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் டிசீஸ். அந்த ப்ரோக்ரஸிவ் டிசீஸில் அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய அப்நார்மல் நியூரோகெமிக்கல் டிரான்ஸ்மிஷனுக்கு தகுந்து பிரெயினும் பெத்தாலஜிக்கலாக தன்னை அடாப்ட் பண்ணிக்கிடுது. இதுதான் வந்து அடாப்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆர் மால் அடாப்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டிம்பாங்க. ரிசல்ட் ஆஃப் அன் அபரண்ட் ரெஸ்பான்ஸ் டு த டிஷ்யூ இன்ஜுரி. இதனால தான் அந்த நியூரோபதிக் பேஷண்ட்டுக்கு வலி உணர்வான அதிகரித்து காணப்படுகிறது. அப்புறம் கார்டிகல் லெவலில் த அண்டர்லைன் நியூரோனல் மேட்ரிக்ஸ், நரம்பு வலைப்பின்னல். ஸோ காக்னிட்டிவ் அண்ட் மோட்டார் nociceptive processing leads to the hyperalgesia. Significantly increased activation of the cortex, contralateral cortex, sensory area 1 and sensory area 2, bilateral and insula, but also the associative somatosensory cortices, frontal cortices and parts of the anterior cingulate cortex. ஸோ இதெல்லாம் கார்டிகல் லெவலில் வாத மாறுபாட்டால் வாத குற்ற மாறுபாட்டால் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சென்சேஷன் ஆர் கீ நியூரலாஜிக்கல் ப்ராசஸ் தட் அப்பியர் டு தி இன்வால்மெண்ட் ஆஃப் இண்டக்ஷன் ஆஃப் த பெயின் சிக்னல். ஸோ த பெயின் சிக்னல் இன்டியூஸ் ஆகக்கூடியது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரெடியூஸ்ட் சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ. த ரெடியூஸ் சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ இஸ் த ஒன் ஆஃப் த ஹேர்பிஞ்சர் இன் டயபெட்டிக் அட்டானமிக் நியூரோபதி. இந்த ரெடியூஸ் சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோனால தான் ஒரு டயபெட்டிக் அட்டானமிக் பேஷண்ட்டுக்கு தூக்கத்தில் ஹைப்போகிளைசிமியா வந்தாலும் ஒரு அவேர்னஸ் இருக்காது. நார்மலாகவே ஹைப்போகிளைசிமியா இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு பால்பிடேஷன், சொட்டிங், இன்னெபிலிட்டி டு கான்சன்ட்ரேட், டபுலிஷன்லாம் இருக்கும். பட் நியூரோபதி வந்த பேஷண்ட்டுக்கு ஹைப்போகிளைசிமியா வரும் பொழுது அதற்கான அலர்ட் சிம்டம்ஸ் வந்து மாஸ்க் ஆயிரும். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க, ஹைப்போகிளைசிமியா இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் த ஹைப்பர்கிளைசிமியா. ஸோ ஹைப்போகிளைசிமியா போகிறது வந்து மோர் டேஞ்சரஸ். ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரக்கூடிய பேஷண்ட், ஒரு நீரிழிவு பேஷண்ட், இந்த மாதிரி கை கால் குத்தெல்லாம் இருக்குன்னு நினச்சாங்கன்னா நாம் வந்து மெயின்டைன் ஹிஸ் பிளட் சுகர் லெவல் அட் ஆப்டிமம் ஆஃப் 160 மில்லிகிராம். அதை ரொம்ப குறைக்கணும், நான் 60 குறைக்கணும், 70 குறைக்கணும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. Then NMDA and glutamic acid pathway. N-methyl D-aspartate receptor has significant involvement in the CNS sensitization process, and elevated CNS glutamate levels, terryl glutamic acid, promote wind-up CNS sensitization. Therefore, இதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸே இருக்குது. The presence of NMDA receptors in peripheral nerves, immunological function can modulate and immunological, இந்த இம்யூன் ரியாக்ஷனில் NMDA ரெசெப்டாருடைய ஆக்டிவிட்டி அப்புறம் குளுட்டாமிக் ஆசிடோட ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டுமே வந்து எலிவேட்டட் சிஎன்எஸ் குளுட்டமின் லெவல், பெரிஃபரல் நர்வ் பயாப்சியும் பெரிஃபரல் நர்வ் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது, சூரல் நர்வ் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது குளுட்டாமிக் ஆசிட் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். Then inflammatory mediators. There is variety of immune process have also been hypothesized to contribute the initial development and maintenance of peripheral and சென்ட்ரல் சென்சிட்டேஷன். நம்ம நோய் நாடல் புக்கில் சொல்லியிருப்பாங்க, வாதம் அல்லாது மேனி கெடாது. ஸோ வாதம் போச்சு அப்படின்னாலே உடம்புல வந்து என்ன ஆயிரும், லாட் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் உள்ளே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும்.
அதான் ட்ராமா ரிலேட்டட் சைட்டோகைன். அது என்னெல்லாம்னா ட்ராமா ரிலேட்டட் சைட்டோகைன் ரிலீஸ், எக்ஸாஜரேட்டட் நியூரோஜெனிக் இன்ஃப்ளமேஷன், சிம்பதெட்டிக் அஃபரண்ட் கிளப்ளிங், அட்னோ ரிசெப்டார் பெத்தாலஜி, கிளையல் செல் ஆக்டிவேஷன், கார்டிகல் ரீஆர்கனைசேஷன். நம்ம இதில் தாபிதங்கள்னு சொல்லுவோம். இந்த தாபிதங்களுக்கான ஏற்பிகள் மீடியேட்டர்ஸ் வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த தாபிதங்களுக்கான மீடியேட்டர்ஸ் வெரைட்டி ஆஃப் இம்யூன் ப்ராசஸ். நம்ம உடம்புல ஒரு ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனோ ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்தது அப்படின்னா மாலிகுலர் லெவலில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது அந்த காலத்தில் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்காங்க, வாதம் அல்லாது மேனி கடாதுன்னு சொல்லி அந்த வாதம் பாதிப்படைஞ்சால் பிராணன் எப்படி பாதிக்குது, சமானன் எப்படி பாதிக்குது, உதாரணன் எப்படி பாதிக்குது, அபானன் வியானன் பாதிப்பு வரைக்கும் நம்ம புக்கில் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. தென் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்யூனோகுளோபுலின். ஸோ ஆக்சிடேஷன் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அக்குமுலேஷன்னால நிறைய என்ன ஆகுது, இன்ஃப்ளமேட்டரி மெக்கானிசத்தினாலையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னாலையும் நியூரோபதி வருது. அதனால தான் இன்றைக்கி அலோபதி டாக்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய நியூரோபதிக்கு B1, B6, B12 நிறைய ட்ரக் எல்லாம் எழுதிட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டையும் சேர்த்து எழுதுவாங்க. In addition, the immunoglobulin G has been recognized as one of the cause of hypersensitivity that stimulate A and C nociceptor attributing to the inflammation. ஸோ நம்ம புக்கில் கரசூலை பற்றி சொல்லியிருப்பான், கரு உயிர்ப்பித்தவர்களுக்கு பெரும்பாலும் இந்நோய் ஏற்படும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரெக்னன்சிக்கும் நியூரோபதிக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சி, லேபர் அண்ட் சைல்டு பர்த் are vital movements and critical movements to both the patient and the treating physicians because of the compression by the gravid யூட்ரஸில் பேபி வளரும் பொழுது அதனுடைய வெயிட்டு அந்த இதனால என்ன ஆகும்னா, the gravid uterus compressing the peripheral nerves and fluid overload. நம்ம நாட்டில் என்ன செய்வாங்கன்னா, கன்சீவ் ஆகும்போது எல்லாத்தையும் கொடுப்பாங்க, கண்ணாப்பண்ணான்னு கொடுத்துருவாங்க. ஆனால் டெலிவரி ஆன பிறகு தண்ணி தர மாட்டாங்க. இப்போ தான் டெலிவரியாக இருக்குது, தண்ணி குடிக்காங்க, அதை கொடுக்காங்கன்னு சொல்லி முதல்ல தண்ணி கொடுத்து அதனால் ஒரு நியூரோபதி. அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கார்டிகல் வீனஸ் த்ராம்போசிஸு, பல்மனரி எம்பாலிசம், இவங்கெல்லாம் டீஹைட்ரேஷனில் திருப்பி இது பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரெக்னன்சி அண்ட் நியூரோபதி இதுக்கான ரீசன் வந்து என்ன, தென் வைட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி. இந்த வைட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சியில் வரக்கூடிய கரசூலை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். தென் பெரிபார்டம் ட்ராமா, நார்மல் டெலிவரி கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, என்ன செய்வாங்க, சர்ஜரிக்கு சிசேரியன் பண்ணக்கூடிய நேரங்களில் சர்ஜரி, அதனுடைய அனஸ்தேசியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி கேஸ்கேட், நம்ம பிறக்கும் பொழுது நம்ம கன்சீவ் ஆன உடனே கன்சீவ் ஆன நாள்லேருந்து டெலிவரி ஆகி 6 மாதம் வரைக்கும் இந்த இன்ஃப்ளமேட்டரி காஸ்கேட் வந்து பயங்கர ஆட்டம் போட்டுட்ருக்கும் உடம்புல. அதனால தான் பெரிபாட்டம் கார்டியோமைபதி, பெரிபாட்டம் வீனஸ் இது த்ராம்போசிஸ் காம்ப்ளிகேஷன், ஈவன் பெரிபாட்டம் டெத்து வர்றதுக்கான காரணம் எல்லாமே இந்த இன்ஃப்ளமேட்டரி கேஸ்கேட்னால தான். அப்புறம் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ நம்ம புக்கில் கரசூலை பற்றி கரு உயிர்த்தவர்களுக்கும் வரும் நம்ம புக்கில் போட்டிருப்பான். ஸோ அதான் ப்ரெக்னன்சி அண்ட் நியூரோபதிக்கான ஒரு ரிலேஷன் இதுதான். தென் புகைப்பிடிப்பவர்களையும் சொல்லியிருப்பாங்க, ஸ்மோக்கிங். ஸோ சிகரெட் ஸ்மோக்கில் நிறைய தாரு, பென்சோபைரின், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இட் வில் ட்ரிகர் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த நர்வ் எண்டிங் சினாப்டிக் ஃபேஸில் நிறைய இது என்ன ஆகும், கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணிடும். இந்த கெமிக்கல்ஸ் என்ன பாடுதுன்னா, இட் என்ஹான்சிங் த சிம்பத்தெட்டிக் ஆக்டிவிட்டி, வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், தேர்பை சம் அண்டர் அன்னோன் நியூரோகெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர் மெக்கானிசம். இதனால தான் சிகரெட் பிடிக்கிறவனுக்கு என்ன ஆகுது, நியூரோபதி, நரம்புகள் பாதிப்பு, இரத்த குழாய் பாதிப்புகள்லாம் வருது வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனால். தென் டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா கரசூலை, ஸ்டாபிங் ஆர் பிரிக்கிங் பெயின், சென்சரியா ஹைப்பர் ஆஸ்தீசியா. அப்புறம் வாசோ மோட்டார் சிம்டம்ஸ், ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், எசிமெண்ட்ரி ஆர் ஸ்கின் கலர் சேஞ்சஸ் ஆர் ஸ்கின் கலர் எசிமெண்ட்ரி. 2 கால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்கின் பளபளன்னு இருக்கும், ஒன்று கருத்து போயிருக்கும். இது எல்லாமே வாசோமோட்டார் சிம்டம். இந்த வாசோமோட்டார் சிம்டம்ஸுக்கு மெயின் காரணமே வந்து வாதம் தான். நம்ம இதில் வியானன் பாதிப்பு, அப்புறம் சூடோ அண்ட் சமானன் பாதிப்பு. சூடோமோட்டார் சிம்டம்ஸ், கால் வீக்கம், எடிமா ஆர் வேஸ்டிங், ஸ்வெட்டிங் ஆர் ஸ்வெட்டிங் அசிமெண்ட்ரி. கரபாசூலையில் பார்த்தீங்கன்னா 2 கையும் வேர்க்கும். சில பேருக்கு இன்வால்மெண்ட்டை பொறுத்து ஒரு கை வேர்க்கும் வேர்க்காது, ஒரு பாதம் வேர்க்கும் வேர்க்காது. மோட்டார் அண்ட் டிராஃபிக் சேஞ்சஸ் அப்படின்னா தசைகளில் வேஸ்டிங், அந்த கால் விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மடிஞ்சு போய் இருக்கும், கெரட்டோ இது. அப்புறம் தோல் நிறத்தில் ஹைப்பர் கெரட்டோசிஸ், இது எல்லாமே டிராஃபிக் சேஞ்சஸ். அண்ட் வீக்னஸ், ட்ரெமர் அண்ட் டிஸ்டோனியா.
வீக்னஸ், அவனால் ஒரு டம்ளரை கூட பிடிக்க முடியாது சமயங்களில். கால் செருப்பை போட முடியாது, நாட் ஏபிள் டு ஹோல்டு செப்பல்ஸ். அவனுடைய குறிகுணத்தை சொல்லும் போதே முதல்ல போட்டேன், நாட் ஏபிள் டு த ஹோல்டு செப்பல்ஸ். இது எல்லாமே. அப்புறம் ட்ரோபிக் சேஞ்சஸ் இந்த ஹேர், நெயில் அண்டு ஸ்கின்ல அந்த ட்ரோபிக் சேஞ்சஸ்னால தான் என்ன ஆகும், ஸ்கின் ட்ரை ஆகும், அல்சர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. அப்புறம் இந்த கரசூலைக்கு என்னெல்லாம் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ், நம்ம புருக்பாரம் போன சிம்டம்ஸ் எல்லாமே பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ். நடக்கும்போது என்ன ஆகும், காப் கிளாடிகேஷன். பெரிஃபரல் ஆர்ட் டிசீஸ் மோர் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ், இன் டயபெட்டிக் பீப்புள். இன்வால்மெண்ட் மோர் இன் த லோயர் லிம், அப்பர் லிம்பை காட்டிலும் லோயர் லிம்லாம் அதிகம் வரும். அதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, சில பேர் நம்ம நடக்கிறத பார்த்தே சொல்லிடலாம். கொஞ்சம் நடந்து போய் நின்று நடப்பாங்க, இல்லை கீழ் முதுகில் கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்போதே இப்படி கையை பிடிச்சிட்டே நடப்பாங்க. தட் இஸ் த கீழ் முதுகில் வலி, க்ளூட்டியல் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளூட்டியல் ஆஞ்சைனா இப்படி பிடிச்சிட்டே நடப்பான், ஏன்னா நடக்கும்போது பிட்டியில் வலிக்கும். இப்படி இருந்ததுன்னா நம்ம டாப்லர் பார்க்காமலே சொல்லிடலாம். தேர் இஸ் த saddle shaped thrombus at the level of bifurcation of the iliac arteries. ஸோ அதான் லெரிஷ் சிண்ட்ரோம்னு பேர். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸில் இந்த மாதிரி கால் கணக்குதுன்னு சொல்லிட்டானே, லெவல் ஆஃப் below the level of femoral artery or below the level of popliteal artery there is a thrombus. கால் கெண்டக்கால் சதை கணக்குது, காப் கிளாடிகேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டாலே த்ராம்பாட்டிக் அக்னிஷன் ஆர் சிக்னிஃபிகன்ட் ஃப்ளோ ரிடக்ஷன் இருக்குன்னு சொல்லிடலாம். ரெண்டாவது பெரிஃபரல் வீனஸ் டிசீஸ். இது ரொம்ப, அதாவது பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் வந்து கிரானிக்காக வந்து ஒரு நாள் அடைச்சி டக்குன்னு ஆளை கொள்ளும். இந்த பெரிஃபரல் வீனஸ் டிசீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பல்மனரி எம்பாலிசம் போயிடுவான், அன்எக்ஸ்பிளைன்டு சின்கோப், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டிஸ்னியா. அவன் வேலையே செய்ய மாட்டான், உட்காந்துருப்பான், திடீர்னு மூச்சு முட்டும். கெண்டக்கால் சதை அமைக்கி பார்த்தோம்னா ஆன்னு கத்துவான் வலி. அப்படின்னா தேர் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் ப்ரோக்ரஸிங் இன் த்ரூ இன்ஃபீரியர் வீனா காவா இன்டு த பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ நம்ம நினச்சி டயக்னோஸ் பண்ணி சிடிஏ ஒரு இசிஜி எடுக்கிறது கூட அந்த பேஷண்ட் என்ன ஆயிடுவான், படார்னு போயிடுவான். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸில் வந்து கிரிட்டிக்கல் லிம்பி இஸ்கீமியா வந்து கூட டைம் இருக்கும், 48 மணி நேரம், ஒரு 3 நாள் கழிச்சு கூட மண்டையப்படுவான். ஆனால் அந்த பெரிஃபரல் வீனஸ் டிசீஸில் ஒரு டீப் வீனஸ் த்ராம்போஸ்லேருந்து பல்மனரி எம்பாலிசம் எப்போ போகும்னே சொல்ல முடியாது. பழைய வில்லியம் பாய்ட் புக்கில் சொல்லுவாங்க, ஷவர்ஸ் ஆஃப் எம்போலை ஆஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஃபுல்லி லோடட் பேரல் கன் அப்படிமா. ஷவர்ஸ் ஆஃப் எம்போலை, ஒரு AK-47 தட்டினோம்னா கடன்னு குண்டு வர்ற மாதிரி ஷவர்ஸ் ஆஃப் எம்போலை போகும். அதுதான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து என்ன, ஐவிசியில் அவங்க வந்து ஃபில்டர் வைக்கிறாங்க. தென் டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் சொன்னது தான். அப்புறம் செல்லுலைட்டிஸ், இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய செல்லுலைட்டிஸ். தொட்டு பார்த்தா பயங்கர சூடாக இருக்கும் செல்லுலைட்டிஸ் முதல்ல வந்துருச்சு அப்படின்னாலே வி ஹேவ் டு திங்க் ஆஃப், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டில் செல்லுலைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாலே வி ஹேவ் டு திங்க் ஆஃப் த வெசல் இன்வால்மெண்ட். கொஞ்ச நாளில் ஹி மே கோ ஃபார் ரீனல் ஃபெயிலியர். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரீனல் ஃபெயிலியர் போகமுன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பிளவை வரலாம், இல்லை செல்லுலைட்டிஸ் வரலாம். ஒரு டயபெட்டிக் கார்புங்கள் வந்துருச்சா இன்டைரக்டாகவே சொல்லிடலாம், இவனுக்கு யூரியா கிராட்டின் கூட போது இல்லை கூடி இருக்குன்ட்டு. செல்லுலைட்டிஸ் வருதா, ஹி மே கோ ஃபார் ரீனல் ஃபெயிலியர். அது மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்டு நியூரோபதியோட வந்திருக்கான் அப்படின்னா டெஃபினெட்லி தேர் வில் பி த இன்வால்மெண்ட் ஆஃப் ரெட்டினோபதி, நெஃப்ரோபதி அண்டு வாஸ்குலோபதி எல்லாமே இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்டல் சிண்ட்ரோம். திஸ் வில் பி த குரூஷியல் டயக்னோசிஸ். கால் கனமாக இருக்குது அப்படின்னா பால்பேட் பண்ணி பார்த்துட்டு லோக்கல் வாம்த் இருக்குது, டாப்லர் பண்ணி பார்க்கும்போது ஹெமட்டோமா இருந்ததுன்னா இமிடியேட்டாக கொண்டு போய் சர்ஜன்ட்டை போய் அதை ரிலீஸ் பண்ணி விடணும். கம்பார்ட்மெண்டல் சிண்ட்ரோம். நம்ம கரவாத சூழலை நம்ம மருந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் கம்பார்ட்மெண்டல் சிண்ட்ரோமில் லிம்பே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்புறம் என்ட்ராப்மெண்ட் நியூரோபதிஸ், கார்பல் டன்னல் சிண்ட்ரோம், ஹைப்போதைராய்டில் வரக்கூடிய என்ட்ராப்மெண்ட் நியூரோபதிஸ், இதுலேயும் வந்து கரசுலை வரலாம். அப்புறம் தான் நான் சொன்ன இந்த லெரிஷ் சிண்ட்ரோம். லெரிஷ் சிண்ட்ரோமில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் வந்து குளூட்டியல் ஆர் லோ பேக் ஆஞ்சைனா, கால் காந்தலும் இருக்கும், கால் கனமாகவும் இருக்கும். ஹைப்பர் டென்ஷன், காமனஸ்ட் பிக்சர் வந்து ஹைப்பர் டென்ஷன். பிபி பார்த்தீங்கன்னா 210 தாண்டி தான் இருக்கும். சம்டைம்ஸ் தேர் வில் பி ப்ரூய் இன் த ரீனல் ஆர்ட்ரி. லெரிஷ் சிண்ட்ரோம் பேஷண்ட் நடுராத்திரி பல்மனரி எடிமாவோட வருவான். ஒரு கார்டியாக் ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்து நடுராத்திரி ஒருத்தன் மூச்சு முடிட்டு வரான், ஹைப்பர் டென்ஷனோட மூச்சு முடிட்டு வரான் அப்படின்னாலே வி ஹேவ் டு திங்க் ஆஃப் த லெரிஷ் சிண்ட்ரோம். முதல்ல அவன் நெஞ்சு வலிக்குன்னே சொல்ல மாட்டான், குறுக்கு வலி இருந்ததையா அப்புறம் மூச்சு முட்டுதுமா, குறுக்கில் பிடிச்சது மூச்சு முட்டுது அப்படின்னு வந்துட்டாலே வி ஹேவ் டு திங்க் ஆஃப் த லெரிஷ் சிண்ட்ரோம். தென் AIDP, அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி டீமைலினேட்டிங் பாலிநியூரோபதி.
leads to morbidity and mortality. But if detected or diagnosed early, complete recovery is the rule in AADP, Landry-Guillain-Barré syndrome னு சொல்லுவாங்க, AADP. So CADP, it's even though it's progressive, CADP is we can maintain CADP patient வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த நோய்க்கான டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். நெக்ஸ்ட், டயபெட்டிக் நியூரோபதி. இந்த கரபாத சூளை கரசூலையில் வந்து நம்ம இந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ஒரு அவசியம். ஸோ டயபெட்டிக் நியூரோபதியில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 காலங்களுக்குள்ள எல்லா காம்ப்ளிகேஷனுமே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இட்ஸ் எ பேன் மெட்டபாலிக் டிஸார்டர். டயபெட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு சுகர்னால் வரக்கூடிய வியாதி, சுகர் அதிகத்தினால வரக்கூடிய வியாதி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சுகரை குறைக்கிறது மாத்திரம் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் இல்லை. We have to treat the patient to postpone his complication. So it is a sweet disease with bitter complication. So அதனால் we have to maintain the ideal glucose level between 140 to 160. So tight metabolic control is required. இந்த டயபெட்டிக் நியூரோபதியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நரம்பு பாதிப்பு, மெயினாக லாங் ஃபைபர் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். ஈவன் பிஃபோர் த ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ், ஈவன் பிஃபோர் த ஆன்செட் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ், த பேஷண்ட் மே ப்ரெசன்ட் வித் நியூரோபதி. இந்த நியூரோபதியோட தாக்கம் எப்படின்னா, டயபெட்டிஸ் வந்து சைலண்ட் கில்லர், உள்ளே உட்காந்துருக்கும். முதல்ல நியூரோபதி அனுப்பிட்டு பின்னால் வரும், இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் அனுப்பிட்டு பின்னால் வரும், இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷன் அனுப்பிட்டு பின்னால் வரும். ஸோ நியூரோபதி இருந்தது அப்படின்னாலே வி ஹேவ் டு திங்க் ஆஃப் என்னது டயபெட்டிக்கான பாசிபிலிட்டியை ரூல் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ சிம்டம்ஸ் டிபெண்ட் அப்பான் த சைட் ஆஃப் நர்வ் டேமேஜ் கேன் இன்க்ளூட் மோட்டார் சேஞ்சஸ் சச் அஸ் வீக்னஸ், சென்சரி சிம்டம்ஸ் சச் அஸ் நம்னஸ், டிங்லிங் ஆர் பெயின், ஆர் அட்டானமிக் சேஞ்சஸ் சச் அஸ் யூரினரி சிம்டம்ஸ். பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் எம்டிங் ஆஃப் த பிளாடர், பாத்ரி ஓயாமல் யூரின் போயிட்டே வருவான், ஆனால் எம்டி ஆகாது. இது ப்ராஸ்டேட்டும் கூட சேர்ந்துருச்சுன்னா அதை விட கொடுமையான வியாதி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபிலையும் அர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி டு பாஸ் யூரின் இருக்கும். அதே நேரம் அட்டானமிக் டிஸ்ஃபங்க்ஷன் பிளாடர்லையும் பார்த்தீங்கன்னா சமயத்தை இன்கான்டினன்ஸ் இருக்கும், சமயத்தை இன்கம்ப்ளீட் எம்டியாக பிளாடர் இருக்கும். இதில் ஸ்டேசிஸ் ஆகி சிஸ்டேட்டிஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் மேலே ஏறி போய் பைலோனெஃப்ரைட்டிஸாகவும் வந்து சேர்ந்துடும். ஸோ டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னாலே என்னன்னா, அந்த காலத்தில் மல்டி சிஸ்டமிக் இன்வால்மெண்ட்டு 13 டிசீஸ் தான். டியூபர்குலோசிஸ் ஒன்று, சிஃபிலிஸ் ஒன்று, டயபெட்டிஸ். இந்த 3 படித்தா மெடிசினில் மற்ற சப்ஜெக்டை படிக்கவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ், சிஃபிலிஸ் அண்டு டியூபர்குலோசிஸ். ஸ்கின்னில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் எல்லாம் அடித்து ஆடிடும். தென் பெத்தோபிசியாலஜி ஆஃப் டயபெட்டிக் நியூரோபதி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மைக்ரோவாஸ்குலர் இன்ஜுரி, இதுலேயும் வாதம் தான் முன்னிலையில் நிற்குது. இன்வால்விங் ஸ்மால் பிளட் வெசல்ஸ், இந்த வேசோரம் ஆர் வாசா நெர்வாரம் சொல்லுவான். அந்த வேசோரம்ங்கிறது வந்து அந்த நெர்வுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சின்ன சின்ன கேப்லரிஸ். அது முதல்ல என்ன ஆகும், அடைக்க ஆரம்பிக்கும். அதனால் நெர்வுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை, நெர்வுக்கு ஒரு இஸ்கீமியா வந்தால் ஆக்சானல் டீஜெனரேஷன், அப்புறம் டீமைலினேஷன் லீடிங் டு சிமெண்ட்ரிக் பாலிநியூரோபதி. சமயத்தில் 2 பக்கமும் ஒன்று போலே இருக்கும். இல்லை மோனோநியூரோபதி, இல்லை மோனோநியூரோபதி மல்டிப்ளெக்ஸ் ஆர் டயபெட்டிக் ஏமைட்ரோபிக் ஸ்க்லரோசிஸ் அண்டு அட்டானமிக் நியூரோபதி. இது அவ்வளவுமே காரணம் மைக்ரோவாஸ்குலர் இன்ஜுரி. இதுலேயும் வாதம் தான் முன்னிலை வருது. அப்புறம் டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி. டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி தான் ராத்திரி நிறைய பேஷண்ட் தூங்க மாட்டான், பாவம் ரொம்ப கஷ்டம். செருப்பு போட முடியாது, காலை தரையில் வச்சா காந்தும்பான், காலை தரையில் வச்சாச்சுன்னா குளிருது, இதை சாணி பூசின மாதிரி இருக்குது, இல்லை மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோன்னு சொல்லுவான். ஸோ இதில் என்னெல்லாம் போத் சென்சரி மோட்டார் அண்ட் சென்சரி மோட்டார் எல்லாமே அஃபெக்ட் ஆயிரும். It has a potential to affect any organ system and can cause a range of symptoms. There are several distinct syndromes based on the organ system affected. Kemmerstiel-Winzel disease அப்படிம்பாங்க. Kemmerstiel-Winzel disease. Reno-retinal syndrome, one of the manifestation in diabetic patient. Reno-retinal syndrome. Reno-retinal syndrome அப்படின்னா, ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க பழைய டெக்ஸ்ட் புக்லாம், ஐ இஸ் த விண்டோ ஆஃப் இன்டர்னல் ஆர்கன் அப்படிம்பாங்க. ஒரு பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம ஃபண்டஸ் பார்த்தோம்னாலே கிரேடு 2 to 3
டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி தேர் வில் பி டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவனுடைய ரீனல் செல்ஸ் வயபிலிட்டி, நெஃப்ரானுடைய வயபிலிட்டியை பொறுத்தும் இஜிஎஃப்ஆரை பொறுத்தும் அவுட்புட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குமே தவிர டெஃபினெட்லி ஹி ஹேஸ் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. தென் சென்சரி மோட்டார் பாலிநியூரோபதி, லாங் ஃபைபர்ஸ் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும், லாங்கஸ்ட் கோர்ஸ். அதனால தான் கால் குடைச்சல் தான் முதல்ல ஆரம்பிக்கும். நைட் டைம் பெயின், எக்ஸ்க்ரூஷியேட்டிங் அண்ட் டீப் ஆகனைசிங், அதான் நைட் மேர் பெயின்பாங்க. நாக்டர்னல் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் த பெயின். ஏன்னா பொதுவாக நைட் நேரம் நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம், ஆக்டிவாக இருக்க மாட்டோம், ஸ்லக்கிஷ் சர்க்குலேஷன். இது படுத்து லைட் ஆஃப் பண்ணோன்னே தான் வலிக்கும். உட்காருவான், சாப்பிடுவான், 11 மணி செல்லை நோண்டுவான், டிவியை பார்ப்பான், ஒன்றும் இருக்காது. போய் படுப்பான் 11 மணி வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து போய் படுத்த உடனேயே கால் காந்த ஆரம்பிக்கும், கால் மதமதப்பு இருக்கும், கால் கனமாக இருக்கும், குடையும், புழு விடுற மாதிரி தெரியும், சுருக்கு குத்துற மாதிரி தெரியும். அதான் நைட் மேர் பெயின் ஆர் நைட் டைம் பெயின். The pain can feeling like burning, pricking or achy or dull. Pin and needle sensation is common. நீங்கள் காலில் ஒரு போர்வையை போத்தி விட்டால் கூட சுள்ளுன்னு பிடுங்குது அப்படிமா, போர்வையில் எறும்பு இருக்கா பாரு அப்படிமா. அப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ டயபெட்டிக் நியூரோபதி இஸ் எ பிக் டாபிக். அதை வந்து நம்ம கன்சைஸ் பண்ணி கரவாத சூழலில் டயபெட்டிக் நியூரோபதியை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், நம்ம மருத்துவ பிரகாரம் டயட் மெயின், உணவாதி செயல்கள், அதிக கொழுப்போ அதிக புளிப்பு அதிக தோற்புள்ள உணர்வுகளை எடுக்கக்கூடாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தன் வன்மைக்கு மீறிய உழைப்பு இதில் இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ், நடைப்பயிற்சி முக்கியம். சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, கதிரவன் வணக்கம். காலையில் சூரியன் முன்னே கொஞ்சம் நேரம் நின்று இந்த வைட்டமின் டி, ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் வந்து நேச்சுரல் வைட்டமின் டி. இந்த நேச்சுரல் வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால தான் நிறைய பிரச்சனைகள், என்சிடி டிசீஸ்லாம் வருது. அந்த வைட்டமின் டி கிடைக்கணும் அப்படிங்காதான் அந்த காலத்திலே நம்மளை வந்து வைகரை துயிலெழு, கதிரவனை வணங்குன்னு சொல்லியிருக்காங்க, சூரிய நமஸ்காரம்ட்டு. சிலப்பதிகாரத்தில் கூட ஆதவனை போட்டிருந்தா ஞாயிறு போட்டிருந்தா இளங்கோடிகள் கூட ஆரம்பிப்பார். அப்புறம் மெயின்டைன் ஐடியல் பாடி வெயிட், என்னைய மாதிரிலாம் இருக்கக்கூடாது, வெயிட்டை குறைக்கணும். அப்புறம் டைட் மெட்டபாலிக் கண்ட்ரோல், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃபோலிக் ஆசிட் ரிச் உள்ள ஃபுட் நிறைய சாப்பிடணும். அப்புறம் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ், அவாய்டு செல்ஃப் மெடிக்கேஷன். நீ டாக்டராக இருந்தால் நீ உனக்கு செல்ஃபாக மருந்து எடுத்துக்கூடாது. ப்ராக்டிஸ் அண்ட் யோகா மெடிடேஷன் ஃபார் மென்டல் பீஸ், ஃபார் அட்டானமிக் ரெகுலேஷன். இந்த அட்டானமிக் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யோகா மெடிடேஷன் எவ்வளோ தேவை. தென் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அவாய்ட் எக்ஸ்போசர் டு எக்ஸசிவ் ஹீட், எக்ஸசிவ் கோல்டு, அவாய்ட் ரேடியேஷன் எக்ஸ்போசர். அதுக்கு அட்டாமிக் பிளான்ட்டில் போய் நிற்க சொல்ல, நம்ம செல்லே ஒன் ஆஃப் த ரேடியேஷன் தான். இந்த செல்ஃபோனுடைய காம்ப்ளிகேஷன் ஒரு 5-6 வருஷத்தில் வரும். அப்புறம் அவாய்ட் வாக்கிங் வித் பேர் ஃபுட். இந்த கரசூலை பேஷண்ட்டை வந்து, ஏன்னா ஃபுட்டில் எந்த ஒரு இன்ஜுரி ஆனாலும் தெரியாது, வலி உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கும்போது தெரியாது. அதனால தான் செருப்பு போட்டு நடக்கணும். நம்ம இதிலே வந்து வெறும் காலோடு நடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஏர்லி ஸ்லீப் அண்ட் ரைஸ் அப் ஏர்லி. ஸோ சித்தா மெடிசன் இஸ் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். நம்மளுடைய ஏன்சியன்ட் விஸ்டம் எல்லாமே ஆல்வேஸ் சயின்டிஃபிக். ஸோ வி ஹவ் டு அப்டேட் வித் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், பரிணாம வளர்ச்சி. நண்பர் தங்கவேல் சொல்லபடி காலத்துக்கு ஏற்ப நம்மளும் நம்மளை அறிவியலோடு மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ ரெண்டரிங் குவாலிட்டி ஹெல்த் கேர் டு சொசைட்டி, எக்ஸால்ட் அவர் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் அவர் செல்ஸ். ஸோ இதனோட 100 பட்டியல்கள், அப்புறம் என்னுடைய ஆசிரியருடைய நோட்ஸ், டீச்சர்ஸுடைய நோட்ஸ். From my sincere thanks to Director General CCRS, Director National Suddha, Director Indian Medicine Homeopathy, Joint Director Indian Medicine Homeopathy, Organizing Committee members. So teamwork brings success. இவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தணும் அப்படின்னா உங்கள் அவ்வளவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது. ஸோ teamwork brings success. All staff of CCRS, National Institute and Director Indian Medicine Homeopathy, our college chairman Dr. G. Rasal Raj, Homeopathy, and principal and staff students of Maria Siddha Medical College, my teachers and colleagues, BSMS 1996 by JSMC, my physiology professor Dr. G. Govinda Das, Dr. my Jayasalun Mahadevan, my clinical teacher and mentor, my teacher and cardiologist Dr. J.M. Ravichandran Edwin, Professor Dr. Iswaran, my Pudumarthum PG research guide, Professor Dr. Jayaprakash Narayanan from Chennai Government Siddha Medical College. 3 மாதம் அவர்கிட்ட பிஜி படித்தேன். அப்போ அவர் சூளை நோயை பற்றி என்ன சொல்லி கொடுத்துருக்கார், சூளை நோயை பற்றி. ப்ரொஃபஸர் டாக்டர் மோகன், ஃபார்மர் டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, மை பிஹெச்டி கைட் டாக்டர் ஜி சுபாஷ் சந்திரன் அண்ட் டாக்டர் ஏஜி முருகேசன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட்.